தர்ஷினி ராணி ஃப்ராட். ஏய் நீ எனக்கு என்ன தேய்ச்சு விட்ட? உன்னை யார் பண்ண சொன்னா? யோ சும்மா கத்தாதயா. நான் உன் பொண்டாட்டி. உனக்கு என்ன வைக்கிறதுக்கு நான் யாராண்ட பெர்மிஷன் கேட்கணும்? என்கிட்ட நீ கேட்கணும். யோ நீதான் உன் பக்கத்துல விட மாட்டேன்றியே. அதுக்காக நீ ஏமாத்துவியா? நீ ஃப்ராட் புத்தியை காமிச்சிட்டல்ல. ஏய் பேசாம இருடா. சண்டை போடாதடா. இவள சும்மா விடுவாங்க? நீ மேல வாடி உன்னை கவனிச்சுக்கிறேன். யோ ஐயோ அண்ணி யோ முதல்ல நீ எந்திரி. யோ நீ ஏமால உள்ட்டு என்ன எந்திரின்னு சொல்லி நிறுகிற? முதல்ல நீ எந்திரியா? ஏய் நீ முதல்ல எந்திரின்ற. யோ நீ ஏஞ்சாதான் என்னால எந்திரிக்க முடியும். எந்திரியா? சரி வாங்க எல்லாரும் போய் குளிக்கலாம். போங்கம்மா போங்க. யோ எந்திரியா முதல்ல. ஏய் இரு எந்திரிக்கிறேன். யோ நாயானி போயா. அண்ணி அண்ணி பாத்து அண்ணி. ஐயோ நான் எதுவும் பார்க்கல. கருமா தீபாவளி அதுவும் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. புடி தமன்னா வெளியே தான் இதுங்க சண்டை போடுற மாதிரி சீன் போடுதுங்க. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. வெக்ராத்த இந்த தீபாவளியில நான் அவளுக்கு வைக்க போற வேட்டு தான் பெரிய வேட்டா இருக்க போது பாருங்க. சரி போ போய் குளி. வா. எந்திரி எந்திரிக்கிற. ஏய் வேணும்னே என் மேல வந்து விழறியா? யோ இதுக்கு முன்னால நீ என் மேல வந்து விழுந்த. நீ வேணும்னு விழுந்தியா? ஏய் நான் என்ன வலிக்கு விட்டு விழுந்த? நானும் என்ன வழிக்குதாயா விழுந்தேன். இருடி குளிச்சுட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். என்ன பண்ற? விடுடி போதா. விடுன்னு சொல்றல விடு. விட மாட்டேன். என்னயா பண்ணுவ? மரியாதையை விட்டுரு. விடுன்னு சொல்றல வேட்டியை விடுறி. நான் வேட்டி உண்ணுன்னா நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன எத்தனை தபா திட்டிக்கிற? ஒரு தபாவது சாரி கேட்டுக்கிறியா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ இப்ப என்னாண்ட சாரி கேட்டா நான் வேட்டி விடுறேன். என்ன ஓகேவா? இங்க பாரு நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. யோ மெய்யாலுமே இன்னும் போகல. இப்ப போட்டா போட்டா வேட்டி விடுன்னு சொல்றல. நான் வேட்டி விடணும்னா என் அண்ட நீ சாரி கேட்கணும். சாரி. தாடிகாரா போயா போ. இன்னைக்கு பூராவும் உன்னை நான் வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். குடுத்த கிஃப்ட தூக்கியா வீசுற? இன்னைக்கு ராணியோட உண்மையான ஆட்டத்தை பார்க்க போறப்பா. நாம இங்க நொந்துகிட்டு இருக்கோம். அவளுக்கு தீபாவளி கேக்குதா? தீபாவளி அதுவும் தலை தீபாவளியா? மாமா வேற நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காராம். அதெல்லாம் வெடிக்க போறேன்னு ஜாலியா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஜாலியா இருக்கட்டும் தம்பி. இன்னும் கொஞ்ச நேரம் தானே. என்னக்கா சொல்றீங்க? இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அப்படியா? அது மட்டும் இல்ல, இங்க பிரச்சனை நடக்கிற அதே நேரம் கடையிலயும் ஒரு பிரச்சனை நடக்கும். அப்புறம் இவள பொண்ணு பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காளே அந்த கிருஷ்ணவேணி, அவ வீட்லயும் ஒரு பிரச்சனை நடக்கும். இப்படி 3 இடத்துலயும் ஒரே நேரத்துல பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து வீடு எழவு வீடா மாறப்போகுது. அத்தை நீங்க கவலையே பட வேண்டாம். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணியாச்சு. மனோ, இத அவங்க வெடிக்கிற பட்டாசு பாக்ஸோட சேர்த்து வச்சிரு. சரி, ஆனா இது என்னது? இது பாக்குறதுக்கு தான் பட்டாசு மாதிரி இருக்கும். ஆனா இத பத்த வச்சு இது மட்டும் வெடிச்சதுன்னு வச்சுக்கோ, இந்த வீட்ல ஒரு புழு பூச்சி கூட மிஞ்சாது.
இவங்க இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பாம் செட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பொம்மி இவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. தமன்னா, இது பார்க்க பட்டாசு மாதிரியே இருக்கு. இதுல ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தான் இருக்கும். அங்க பாத்தியா, அந்த இடத்துல இருக்கிற ஆரஞ்சு கலர் லேபிள். இத தவிர எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அச்சசல பட்டாசு மாதிரியே இருக்கும். இது ராணி சித்தார்த்தோட தல தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆர்டர் பண்ண வச்சது. உன்னோட ஸ்பெஷல் கிஃப்ட். சூப்பர் தமன்னா. அண்ணி, சூப்பரா இருக்குதே. தமன்னா, இதனால அந்த ராணி மட்டும் சாகக்கூடாது. இந்த வீட்ல அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தரும் சாகணும். அப்பதான் என் வெறி அடங்கும். நடக்கும் அத்த. இது மட்டும் இல்ல அத்த, கடையில இவ சொன்ன ஐடியாவால சேல்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு மேல கொண்டு வரேன்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே, அந்த பட்டாசு ஸ்வீட்ஸ். அதுல உண்மையான பட்டாசையும் பட்டாசு மருந்தையும் கலக்க சொல்லிருக்கேன் அத்த. சூப்பர் தமன்னா. அதுவும் சாதாரண கடையில நடக்கிற சேல்ஸ்ல கிடையாது. அனாத ஆசிரமம் குழந்தைங்களுக்கு கொடுக்க போற ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ்ல கலக்க சொல்லிருக்கேன். தமன்னா, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் சித்தப்பா. நீங்க பார்க்க தானே போறீங்க. என்ன தம்பி, ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசி நல்ல மூட ஸ்பாயில் பண்றீங்க? மாமா, நீங்க ஏதாவது சொல்லி நாங்க ஹாப்பி மூட்ல இருக்கிறத தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஐயோ, இவங்க பண்ற கூத்துக்கு ஒரு அளவே இல்லாம போகுது. சாவித்திரி அக்காவும் மனோவும் தான் தெரியாம பண்றாங்கன்னா இந்த தமன்னாவுக்கு புத்தி எங்க போச்சு? அந்த பொம்மியை கண்ணால பார்த்தும் கூடவா இப்படி பண்றா? அது மட்டுமா, அவங்க அம்மாவை அந்த பொம்மி ஒரு தடவைக்கு 2 தடவை அழிச்சிருக்கா. உயிரோட இருக்கும் போதும் கொன்னு தொங்க விட்டா, ஆவியா இருந்தவங்களையும் சாம்பலாக்கி காணாம ஆக்கிட்டா. எல்லாமே தெரிஞ்சும் எந்த குருட்டு நம்பிக்கையில இதெல்லாம் அவ செய்யறானே தெரியலையே. அம்மா தமன்னா, உன்னோட வேதனை எனக்கு புரியுதுமா. உன்னோட சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாட உங்க அம்மா இல்லையேன்னு நீ வருத்தப்படுற. ஆனா உங்க அம்மா உன் சந்தோஷத்தை மட்டும்தான் விரும்புவாங்க. ஆமா தமன்னா, நீ சந்தோஷமா இருந்தாதான் உன் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். அவங்க ஏன் இறந்துட்டாங்கன்னு நீ நினைக்கிற? இத்தனை நாளா அமெரிக்காவில் தானே இருந்தாங்க, இப்பவும் அங்கதான் இருக்காங்கன்னு நீ நினைச்சுக்கோமா. உங்க அம்மா எங்கேயும் போகல, உன் கூடவே தான் இருக்காங்க. வா, வந்து வாங்கிக்கோ. தமன்னா, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதவா. நல்லா இருங்க, நல்லா சந்தோஷம். நல்லா இருங்க. வாங்கிக்கப்பா. தேங்க்யூ பாட்டி. மா தர்ஷினி, போய் சித்தார்த்திய ராணியை கூட்டு வாமா. சரிங்க தாத்தா.
அஞ்சல, அவங்கள பாரு, அப்படியே சித்தார்த் கூட பொம்மி இறங்கி வர மாதிரி இருக்கு. அந்த விஷயத்துல கடவுள் நமக்கு ரொம்ப பெரிய நன்மையை பண்ணிருக்காரு. நீ யோசிச்சு பாரு, பொம்மி இறந்த பின்னால நாம சித்தார்த்தோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்த்தாலும் அது வேற ஒரு பொண்ணாதான் அமைஞ்சிருக்கும். ஆனா நம்ம பொம்மியவே அந்த கடவுள் திரும்ப கொடுத்துட்டாரு. ஒண்ணு முதல்ல நீ முன்னாடி போ, இல்ல என்ன முன்னாடி போக விடு. இப்படி உரசிக்கிட்டு சேர்ந்து வரணும்னு நினைக்காத. யோ, நானாவது ஆசைய வெளிப்படையா காட்டுறேன், ஆனா நீ இருக்கிற பாரு சரியான ஊம குசும்பையா. என்ன சொன்ன? உண்மையத்தான் சொன்ன. சொம்மாங்காட்டியும் என்ன திட்டுற மாதிரி திட்டின்னு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் மேல உழுந்து ரொமான்ஸ் பண்றதுதான் உன் வேலையே. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு நிறையா. நீ சும்மா எதையும் உளறிட்டு இருக்க. யோ, அத நான் மட்டும் சொல்லல, இந்த வீட்டுல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. ஏன் நம்மள தினந்தோறும் பாக்குறாங்களே இவங்களே சொல்லுவாங்க. இங்க பாரு, 10 அடி 10 feet தள்ளியே வா, சரியா? பக்கத்துல வராத சொல்லிட்டேன். என்னைய சொல்லிட்டு நீ தான் என்னைய இடிச்சிக்கின்னு தீப்பெட்டியில மருந்து உரசுற குச்சி மாதிரி உரசிக்கினே இருப்ப. முதல்ல நீ போ. ஆளம் பாரு, ஃப்ராட். என்ன ஆனாலும் இந்த சண்டை மட்டும் ஓய மாட்டேங்குது. தாத்தா, உங்களுக்கு தான் புரியல. இது சண்டை இல்ல தாத்தா, இதுவும் ஒரு விதத்துல ரொமான்ஸ் தான். என்னப்பா இது? பிடிக்காத ஒருத்திய சேச்சே 2 பேரை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க. டேய் பத்து, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு இந்த நல்ல நாள்ல உன் வாயை திறந்து ஒன்னும் சொல்லிடாதப்பா. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த வீட்டுல சந்தோஷ காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. ஆமாமா, நான் ஏதாவது பேசினா தான் உங்களுக்கு பொங்கிட்டு வந்துருமே. அப்பா சித்தார்த், 2 பேரும் கிழக்க பார்த்து ஒன்னா நின்னு இதை வாங்கிக்கோங்க. வராத. நீ பாட்டுக்கு கேட்காம உள்ள வர. என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? என்னப்பா சித்தார்த், ஏன் தயங்குற? வந்து நின்னு வாங்கிக்கப்பா. தாத்தா, முதல்ல அவளுக்கு கொடுங்க, அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். என்னப்பா பேசுற? தல தீபாவளி அதுமா தனியா நின்னு வாங்கிக்கிறேன்னு சொல்ற? பாப்பா, ஒன்னா நின்னு வாங்கிக்கங்க. தாத்தா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வேணாம். இதுக்குதான் நான் சொன்னேன், இவளுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றதே வேலையா போச்சு. இருப்பா, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? என்னம்மா ராணி, இவ்வளவு நேரம் அவன் முறுக்கிக்கிட்டு நின்னா இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? என்னம்மா பிரச்சனை? பிரச்சனை இருக்குது தாத்தா. இத்த நான் வாங்கிக்கணும்னா பின்ன என்ன தாத்தா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் உறவுகாரங்களா தான் பார்த்து நிறுறேன். என்னாண்ட எல்லாரும் அன்பை காட்டி பேசினாலும் பாட்டி மட்டும் நான் ராணி தான் தெரிஞ்சதுல இருந்து என்னாண்ட முகம் கொடுத்து கூட பேசாம ஏதோ பட்டும் படாம பேசுறாங்க. அப்படின்னா பாட்டிக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அவங்க ராணி வாங்கிக்கோன்னு உரிமையா சொல்லிட்டோம், அப்பாலவா நான் வாங்கிக்கிறேன். பாத்தியா, சீன் போட ஆரம்பிச்சிட்டா? ஆமா அத்தை, இது ஒண்ணுதான் எனக்கு வரமாட்டேங்குது. எப்படி ஸ்கோர் பண்ற பாருங்க. அஞ்சல, அவ நம்ம வீட்டு பொண்ணுமா, நாம தான் அவளை கொண்டாடணும். மனசார நீ அவளை உன் பேத்தியா ஏத்துக்கிட்டு இதை வாங்கிக்கன்னு சொல்லு அஞ்சல. பாட்டி, நீங்க இப்படியே இருங்க பாட்டி, இவ பேச்செல்லாம் கேட்டு மாறாதீங்க. இவளே ஒரு ஃப்ராடு.
ராணி வாங்கிக்கோ சொன்னாதான் வாங்குவாளே, பெரிய மகாராணியா? அப்படி ஒண்ணு இவெல்லாம் வாங்க வேண்டாம். ஏன்பா சித்தார்த், அவ நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது காசு பணத்தையோ சொத்து சுகத்தையோ இல்லப்பா. அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் தான்ப்பா அவ எதிர்பார்க்கறா. அது ஒண்ணுதான் நாம குடுக்க குடுக்க குறையாது, நமக்கு ரெட்டிப்பாவும் வரும். அது ஒண்ணுக்கு தான்ப்பா அவ ஏங்கறா. அஞ்சல, அவகிட்ட பேசுமா. அம்மா ராணி, பொம்மி மேல காட்டின அத்தனை பாசத்தையும் அஞ்சலவு மேல வச்சிருக்காமா. அப்ப கூப்பிட சொல்லுங்க தாத்தா. அம்மா ராணி, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த புது துணியை வாங்கிக்கோ. ஏங்க, அதான் மனசு நிறைவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கா? தாத்தா, சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி குடும்பமாலாம் இருந்து எனக்கு பழக்கமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட ஏரியா வாண்ட என்னோட சனங்க அதுங்களோடவே போயிடுச்சு. அப்புறம் நான்லாம் அனாதை தாத்தா. அனாதைக்கு போக்கிடம் எங்க இருக்குது? ஆசிரமம் தான். அங்கதான் இத்தனை வருஷமா தீபாவளிய என்ன மாதிரியே இருக்கிற அனாதைங்களோட கொண்டாடி இருக்கிறேன். ஆனா இதுதான் தபா. இம்மா பெரிய குடும்பத்துல இத்தனை சொந்தங்களோட நான் தீபாவளிய கொண்டாடுறேன். அப்படின்னா நான் எம்மா பெரிய அதிர்ஷ்டசாலில தாத்தா. அம்மா ராணி, நீ எங்களுக்கு பேத்தியா கிடைச்சதுக்கு நாங்க தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். வர வர இந்த வீட்டுல சென்டிமெண்ட் சீனுக்கு அளவே இல்லாம போச்சு. தாத்தா, இருந்தாலும் இவளுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு பேசாம கடைக்கு போய் வியாபாரத்தை பார்க்கலாம். டேய் பது, என்னடா பது நீ? தாத்தா, நீங்க வேற சும்மா இருங்க தாத்தா. இவ கூட எல்லாம் சேர்ந்து நிக்க முடியாது. சித்தார்த், தாத்தா சொன்னா கேப்பியா மாட்டியா? நல்ல நாள் அதுவுமே எதுக்குப்பா இப்படி பண்ற? வா, வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோ. இன்னும் கோவம் இருந்தாலும் அதை நேர்ல காட்டிப்பெல்லாம் பண்ணாத சொல்லிட்டேன். தாத்தா வேணும்னே காலை மெரிகிறாரு. அதுக்குதான் உன்னை என் பக்கத்துல நிக்காதன்னு சொன்னேன். நானா நிக்க சொன்னேன்? சரி சரி போதும். உங்க சண்டைய விலக்கி வைக்கிறதுக்குன்னே நான் தனியா சாப்பிடணும் போல இருக்க. முதல்ல புது துணியை வாங்கிக்கங்க. ராணி, என்னமோ பண்ணி அன்னைக்கு எங்க கண்ணு முன்னாடி பொம்மிய கொண்டு வந்து நிப்பாட்டின. பொய்யா கொண்டு வந்த பொம்மிய நீ நிஜத்துல கொண்டு வரணும். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல குட்டி பொம்மி வரணும். நீங்க கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் ஆக போறீங்க. சரி சரி, போய் புது ட்ரெஸ் போட்டு வாங்க எல்லாரும். இப்ப எதுக்கு நீ என்ன கிள்ன? அப்படிதான் கிள்ளுவேன். நீங்க என்ன மிச்சிங்கல்ல, தானிக்கு தீனி சரியா போயிந்தி.
ஏ ராணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? பரவாயில்ல, இருந்துக்கோ. தூக்குல போடுறவனுக்கு கூட அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. உன்னோட கடைசி ஆசையா நான் நினைச்சுக்கிறேன். நீ எவ்வளவு ஜாலியா இருக்கணுமோ இருந்துக்கோ.